எல்லாருக்கும் மைத்திரியாக இருக்கும். பொம்மி அம்மா இருக்காங்க, சபையில் வந்து உட்காந்துருக்காங்க. சாட்சி சொல்லுக்கு தைரியமா சாட்சி சொல்லுவாங்க. அவங்க மகள் வருவாங்க. இங்கே அவங்க மகளுடைய மருமக அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை வந்து தச்சு ஆண் குழந்தை தான் பிறக்கமானே அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆண் குழந்தை கரு தச்சு நல்லா பொருள் 8வது மாதம். அது ரொம்ப அப்பா போய் செக்கப் பண்ணினே இருப்பான் ஹாஸ்பிட்டலில். அதே போல் இந்த குழந்தை நான் இருக்குது வயிற்றுக்குள்ளேயே தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. உடனே ஐயா எனக்கு வயிற்று வலிக்கிற மாரி இருக்குது ஐயா, ரொம்ப உடம்பே முடியுது நம்ம ஐயா கிட்ட சொல்லும்போது சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னா அந்த எங்கள் இடமுங்க இல்லாத அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு செக்கப் பண்ணாக்கா என் குழந்தை தண்ணி குடிச்சிருக்குமா, நீ வந்து ஆர்எஸ் ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தாக்கா மருந்து வச்சு அந்த குழந்தை அது குழந்தை வயிற்றுலேயே செத்து போயிருக்குமா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை இறந்துட்டு உடனே அது வந்து ஐயா நல முடியல நழுவும்போது கதை செய்வாருமா நான் சாட்சி சொல்லிடுறாங்க. கூட பொண்ணு எங்கள் அப்பா அங்கே இருந்துருக்குறாங்க, கூட பொண்ணோட மருமகன் போய் அதை நான் ரொம்ப மருந்து வச்சுட்டு அதை தானாக வரணுமா, அப்போ தான் அந்த குழந்தையும் பிறக்கும், அதுக்கு நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாமா. அப்படிலாம் எடுத்து வேணாம், மருந்து வழியாக நாங்கள் எடுக்கிறோம். மருந்து வழியாக கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த குழந்தை சாயந்தரத்தில் மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு குழந்தை தானாகவே வெளியே வந்துட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக இருக்கிற கஷ்டம் நாம் வந்து சொல்கிறோம். சாட்சி தேவனுக்கே மகிமைப்படுறாங்க. கர்த்தரோட பரிசுத்த நாமத்தினால ஸ்தோத்திரம். எனக்கு குடும்பத்துக்கு சங்கீதம் 91வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இருக்கிற ரக்க சேட்டுக்குள்ள மறுத்து எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக வந்து என் பேருக்குள்ள வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் வருவார்த்த சொன்னேன், ஏசப்பா நான் ஒருவேளை மறந்துருந்தேன்னா நீ மறவாத தெய்வம் ஆண்டவரே, நீ ரத்தப்பட்டுக்களை மறுத்து என் பிள்ளையை நீ பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஆண்டவரே. நான் குடும்பத்தோட ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நான் சபையில் நிற்பாண்டவரை சொல்லும்போது என் மருமக்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பேக் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுறாங்க. என் மகன் உன்னோட பிள்ளை பேர்பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணாத, மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு காட்டினார். அந்த நேரத்துலையும் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நான் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை அவனோட ஆழத்தில் ஒரு தூணையாக ஸ்தம்பமாக நிறுத்திக்கொள்ளணும் ஆண்டவரை அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவரை எங்களுக்கு இந்த குழந்தைக்கு சுகமத்தை கொடுத்தா தேவனுக்கு போடாத படி ஸ்தோத்திரம். ஜெபிக்குமா கொஞ்சம் நுரையீரல இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது, அலர்ஜி ப்ராப்ளத்தை கொஞ்சமாக இது ஈஸி ப்ராப்ளமாக இருக்குது. கோயிலுக்கு எல்லாம் சபையெல்லாம் ஜெபிக்கும். ஒரே ஒரு சிறிய சாட்சியாக தேவன் சட்டத்தை நிறைவேற்றலாம் கொடுத்திருக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட நான் கடந்த வியாழக்கிழமை மத்தியானம் நான் வந்து மகளிர் திருமண காரியமாக பீச் ஸ்டேஷனில் ஒரு நான் சொன்னேன். பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஜீசஸ் கால்ஸில் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமாக கூப்பிட்டேன். மகளிர் திருமண காரியமாக ஒரு பேஷன் பண்ணுறதுக்காக போனேன். இங்கேருந்து பஸ்ஸில் போய் C56 பஸ்ஸு வந்துச்சு. அதை ஏறி ரொம்ப அவசரமாக தான் போனேன். போயிட்டு பீச் ஸ்டேஷனில் எப்போவுமே நான் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டா இந்த சப்வேல இறங்கிட்டா ஜீசஸ் கால்ஸ் போவேன். எப்போவுமே அதான் எனக்கு பழக்கம். அங்கேட்டு இல்லை, வேறு எங்கே போனால் ஆப்போசிட்டில் போனேன்னா எந்த இடத்துலையும் சப்வேல தான் போவேன். சுரங்கப்பாளையம் தான் போவேன். நான் என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸு சிக்னல்லே நின்றதுனால டிரைவர் கண்டக்டர் சொன்னாங்க எல்லாம் இறங்குறவங்க இறங்கிங்க. சரி நானும் எல்லோரும் இறங்குவாரு, நானும் இறங்கிட்டு என்ன பண்ணேன், பஸ்ஸு போயிடுச்சு. போனோன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது சிக்னல் எல்லாம் வந்து எனக்கு ரோடு ஜிலோடு இருக்குது, அப்படியே காலியாக இருக்குது. அந்த பக்கமாக சிக்னல் போட்டால் அந்த பக்கம் சிக்னல் போட்டால் சரிதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சென்ட்ரல் மீடியம் அதாவது பெடஸ்ட்ரியனில் நான் கிராஸ் பண்ணேன். சென்ட்ரல் மீடியத்தில் சின்ன கேப் இருந்தது, ஒரு ஆள் ஒரு அளவுக்கு இருக்கும். சரி அதில் போய் அந்த பக்கம் போயிடலாம் சொல்லிட்டு நம்ம 2 பக்கம் பார்த்துட்டு தான் போனேன். போய் இந்த பாதையோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன். ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சிக்னல் வண்டி நிற்குது, ரெடியாக நிற்குது.
0 பாயிண்டில் நிற்கிது, அடுத்தது சிக்னல் விட்டா விடுறோம். அதனால் சரி வண்டி ஸ்பீடாக வந்துடும் போது இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ண பாருங்க. இந்த சைடில் ஆப்போசிட்டில் ராங் ரோட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு பாய் வந்து ஆக்டிவாவில் ஃபாஸ்ட்டாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சார். யாரும் சவுண்டு கேடு நான் எலும்பை வச்சு போயிடுச்சு நினச்சேன். அப்படியே சுருண்டு கீழே உட்காந்துட்டேன். அப்படியே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எல்லோரும் பிடிக்கிறாங்க. அந்த கூலி வேலை செய்கிறவங்கலாம் அந்த லேபர்ஸ் எல்லாம் அப்படியே அதெல்லாம் சிக்னல் போட்டவங்க பிடிக்கிறாங்க. அவன் பாட்டு சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் தான். சரி நான் நாலு பிரச்சனை எசப்பா நான் அப்படியே உட்காந்துட்டேன். வளர்ந்து அது முட்டியில் கீழே அந்த பேக்கில் அந்த கண்டஸ்டரியாவது முட்டிக்கு நடுவில் அடிச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். மயக்கமாகிடுச்சு. எசப்பா இயேசுவின் ரத்தம் போட்டு உட்காந்துட்டேன். நான் நினச்சேன் முட்டியே வச்சு போச்சு. அவ்வளோதான் எலும்பு வச்சுட்டு இருக்கும்போது அதனால் நம்ம எப்படி நடக்க முடியுமான்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றிக்கவே முடியல. அப்படியே உட்காந்து நடுரோட்லேயே உட்காந்துக்கிறேன். அப்புறம் வண்டிங்கெல்லாம் போது வருது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெரியவரை தூக்குமா சொல்லி எல்லாம் ஓடியாங்க. எல்லோரும் ஓடி வந்து எல்லோரும் வந்து நான் அந்த 2 பக்கம் அசலில் கழிச்சு தோடு அப்படியே தாக்கி மொல்லமாக காலை என்னால் தரையில் வைக்கவே முடியும். உடஞ்சுதான் அப்படியே நொண்டி மொல்லமாக நடக்கோட முடியல. அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து அந்த இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மரத்தாண்ட உட்கார வச்சு சேர் போட்டு எல்லோரும் தண்ணி வச்சு அவங்க சோடாலாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஐடெக்ஸ்லாம் வாங்கி தேய்ச்சி விட்டாங்க. ஐடெக்ஸை வாங்கி வந்து நான் எதுவுமே செய்யலை. அவங்களே எல்லாம் வாங்கி வந்து எல்லாம் அந்த கையிலெல்லாம் போட்டு தேய்ச்சி ஐயா என்னையா மாட்டு இருக்காது அப்படின்னு நான் கரெக்டாக தான் வந்தேன். அவன் லாங் ரோட்டில் வந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சரி என்ன பண்ணுறேன் போயிட்டு அவன் பிடிக்கிறது உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுயா. அவன் நின்றுக்காக சொக்கா வச்சு இழுத்து வந்துருக்கோம். நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதான் ஒன்றா வேணாயா எங்கள் ஆண்டர் அவனை பண்ணிக்கிட்டோம் சொல்லி நான் அவனுக்காக கவர்மெண்ட் அந்த போகிற மகனை என் காலை ஒரு இடிச்சுட்டு போன அந்த சபரில் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுதான் கவர்மெண்ட். எல்லாம் சொல்கிறாங்க சபினாங்க. நான் சபிக்க மாட்டேன். எல்லாரும் ஆண்டர் பாதுகாப்பாக சொல்லி அந்த சபரில் ஆசீர்வதிச்சு எல்லாம் வச்சு எடுத்துட்டு கால் வீங்கி போச்சு. பின்னாடி டாக்ஸி எல்லாம் அப்படியே யானை கால் மாதிரி வீங்கிச்சு. நான் நினச்சி அவரெல்லாம் ஒரு வாரம் 10 நாளோ 5 நாளோ ஐயோ மக்களுக்கு திருமணம் நிறைய பேர் திருமண காரிய விஷயமா போனேன் ஆண்டவரே சொல்லி அங்கேயே ஜெபம் பண்ணி ஆண்டர் சொன்னார்ல ஆபத்து காலத்தில் என்னைக்கு கூப்பிடு நான் விடுவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்தேன். ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்களை நான் நடக்க வைக்கிறோம் மான் பண்ணுறேன் கால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு மொல்லமாக ஒரு 20 நிமிஷம் நான் உட்காந்து பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க டீ வாங்கி கொடுத்தாங்க. வெப்பமெல்லாம் இந்த கவர்மெண்ட் பிரச்சனை டீ நேஷனல் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் செஞ்சாங்க. சகோதரர் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடனே நான் என்ன பண்ணேன் எழுந்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆண்டு பசுத்த ஆவியான ஒரு ஆவியில் ஒரு விலை கொடுத்தாரு. பயங்கரமான ஒரு அமெண்டி கொடுத்து நீ எழுந்து நட வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்டு இருக்கு. அது மனுஷன் சொல்கிற மாதிரி இல்லையே ஆவியான விலை சொல்லி நான் விசுவாசோடு ஏறுங்க இயேசுவின் ரத்தம் சொல்லி எழுந்து காலை கீழே வச்சு தைரியமாக நடக்கலான்னு போகிறேன். சாதாரணமாக நடக்கிறேன். இப்போ நடக்கலாம். இல்லையா ஒரே செகண்டில் எப்போது ஆண்டர் கொடுத்தார். சத்த நல்லவர். அதுக்காக நான் வந்து சாட்சி சொல்லலாம்னு சொல்கிறேன். ஆண்டர் நாம வந்ததுக்காக திருப்பினும் எல்லாரும் சொன்னாங்க இந்த வீக்கி போனாலும் 10-20 நாள் ஆகும். நீங்கள் நடக்காதீங்க வெளியில் போகாதீங்க. அது அந்த வீக்கம் வாங்கினாலும் அந்த எலும்புகளுக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. நான் எக்ஸ்ரே எதுவுமே எடுக்கல. ஆகவே நீ பார்த்துக்கொள்ளும். இந்த கால் உண்மைதான் உடைய ஊழியத்தை செய்யதான் போகுது. இந்த கால் இதுதான் அந்த மனப்பட்டு ஆண்டர் உடனே பரிபூர்ண சுகம் கொடுத்து எல்லா வழிகளையும் வேலை எல்லாம் எடுத்து போட்டு சாட்சியாக எடுத்துருக்காங்க. அதேலையா ஆண்டர் நல்லவராமே வந்து நீங்கள் எனக்காக எங்கள் குடும்பமாக திருமண காரியங்கள் கவனிங்க. கர்த்தர் வார்த்தையை சாட்சியாக விசுவாசிக்கிற